ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டின்னர் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருக்கேன். நான் பேசிடுறேன். அது என்னன்னா, என்னுடைய ஸ்மியூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை வந்து யூடியூப்லேயே கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்களாம் வந்து சாங்ஸ் அப்லோட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது வந்து சாங்ஸ் அப்லோட் பண்ணும்போது யூடியூப்பில் வந்து நிறையா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குங்க. என்னதான் நம்ம சாங்ஸ் நம்ம பாடியிருந்தாலும் மியூசிக் வந்து இளையராஜா சார்து இல்லையா? ஸோ அதனால நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் இதில் இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்து தான் அப்லோட் பண்ண முடியும். ஆல்ரெடி 4 சாங்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது அதில் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. சில பல வருஷமா ஸ்மியூல்ன்ற ஒரு ஆப்பில் நான் கத்திக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அது கத்துனதுக்கு பலனா கிட்டத்தட்ட 10K ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க. ஸோ 10,000 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதில் கிடச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். அதில் சொல்ல முடியாதனால நான் இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு பயங்கர மிகப்பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்ங்க. எல்லாம் வந்து சூப்பராக பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க, எக்ஸலன்ஸ் சிங்கிங் அப்படி இப்படின்னு அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுடைய பெரிய மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரொக்கோலி அண்ட் மஷ்ரூம் ஸ்டர் ஃப்ரை, அதுக்கப்புறம் கிரில்டு சிக்கன் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரில் சிக்கன் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தைக்கம் லெக் இந்த மாதிரி பீசஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கிரில்டு சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணவே வேண்டாம். நான் எதுக்கு ரிமூவ் பண்ணேன்னா கொஞ்சம் குக் பண்ணுறது வந்து சீக்கிரமாக முடியும், அவ்வளோதான். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3-4 டீப் கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணும்போது வந்து அந்த ஜூஸ் அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக இந்த மாதிரி டீப் கட் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லா பீசஸையும் நம்ம இந்த மாதிரி டீப் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி மேரினேட் பண்ணணும் அதுக்கான திங்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, அப்புறம் இது கூட நீங்கள் பிபிக்யூ சாஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கர்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம எல்லா பீசஸையும் இந்த மாதிரி இந்த மசாலா போட்டு ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக 3 to 4 ஹவர்ஸ் வந்து நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இதனுடைய மசாலாலாம் உள்ளே இறங்கி அந்த கிரில் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொக்கோலி அண்ட் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஃபைபர், ப்ரோட்டீன், அயன், கால்சியம், நிறைய வைட்டமின்ஸ் இதில் இருக்குது. அதனால் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது. மஷ்ரூம்ஸும் அப்படி தான். இதில் வந்து லோ கேலரிஸ் இருக்குது, ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சைட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் ஹார்ட் பேஷண்ட், டயபிட்டீஸ் இவங்கெல்லாம் வந்து கட்டாயமாக மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். கேன்சர் கூட வராமல் தடுக்கிற சக்தி இந்த ப்ரொக்கோலி அண்ட் மஷ்ரூம்ஸ்க்கு இருக்குது.
வெஜிடபிள்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது செய்யறதுக்கு நான் ஒரு 1 ஆனியன், அதுக்கப்புறம் 2 சில்லிஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் என்கிட்ட இருந்தது, நான் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டு இந்த மாதிரி ஒரு 3-4 க்ளவுஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கிறேன். டென் டு 15 மினிட்ஸில் இந்த ப்ரோக்கோலி அண்ட் மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஒன்று கூட விடல, அதுக்கு தான் சொன்னேன், அதுதான் சொன்னேன் நான் பண்ணுறேன்னு. நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரேயில் ஃபஸ்ட்டு பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன் நான். நல்லா பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ண எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் அவனை. அதுக்கப்புறம் 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ஒரு 1 ஹவருக்கு இதை பேக் பண்ண போகிறேன். இன்னும் இது கம்ப்ளீட்டாக குக் ஆகாதனால இப்போ பட்டர் திருப்பி அப்ளை பண்ணிவிட்டு
திருப்பி டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 425 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் கிரில் சிக்கன் ரெடி. ஸோ டோட்டலாக 1 hour and 15 minutes ஆச்சு இது கிரில் ஆகிறதுக்கு. டின்னர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷிங் பண்ணுறேன். கொரியண்டர் லீவ்ஸ் இருந்தால் அதை ஃபைனலி சாப் பண்ணி அதை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பார்ஸ்லி இருக்குது, அதில் வந்து சாப் பண்ணி அதை போட்டுக்கிறேன். Wow, it's delicious, Mommy. Really? You like it? Yeah, I like it. I know I love this. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு என்ன? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. கீப் ஸ்மைலிங். பாய். ஏன்னா ஒன்று கூட விடல. அதுக்கு தான் சொன்னேன், அதுதான் சொன்னேன் நான் பண்ணுறேன்னு.